வணக்கம், வெல்கம் டு நாச்சியா சாரி டிசைனர். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ப்ளவுஸை எப்படி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 3 லேயர்ஸ் காப்பர் சரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அப்புறமா ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. சுகர் பீட் வந்து 2 பீட் ஒன்ஸ் எப்பவும் போல் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு சாண்டில் கலர் ஃபேப்ரிக். அதில் வந்து நான் காப்பர் சரி இருக்கிற மாதிரி, அதாவது காப்பர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இந்த சுகர் பீட்க்கு மேலே ஒரு லைன் 4 mm பீட், அகைன் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து பேசிக் லைன்ஸு சொல்லுவோம். இப்போ பேசிக் லைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து ரேண்டமாக ஒரு 1/2 inch வந்து இருக்கிற மாதிரி வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து ப்ளூ கலரில் இருக்கிற திலகம் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த குந்தன் ஸ்டோன் அந்த ப்ளூ கலர் இருக்கா, அதுதான் சாரீ கலர். அந்த சாரீ கலரில் இருக்க குந்தன் ஸ்டோனை நான் வந்து நீடிலோட பேக் சைடில் வந்து லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டோனை தொட்டு அப்படியே அந்த கம்மில் வச்சோன்னா ஒட்டிக்கும். இப்போ மேலே வந்து அதே மாதிரி ரேண்டமாக அங்கங்கே வந்து ஸ்லீவில் நான் வந்து டாட்ஸ் மாதிரி வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுலேயும் நான் வந்து இந்த ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கையில் எடுத்து வைக்கிறது ஈஸியாக இருந்துச்சுன்னா கையில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து நீடிலோட பேக் சைடில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் இதை சுற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இதை சுற்றி வந்து நான் ஒரு லைன் அந்த திலகம் ஷேப்பை சுற்றி நான் ஒரு லைன் வந்து சுகர் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி தான் அங்கே இருக்க எல்லா ஸ்டோன்ஸ்க்குமே சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறோம். திலகம் ஷேப் பொறுத்த வரைக்கும் அந்த பீடோட, அதாவது அந்த ஸ்டோனோட ஷேப் வர்ற மாதிரியே பீடை வந்து கொடுக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ பார்டரில் இருக்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம டாப்பில் ஒட்டி இருந்தோம்ல, அங்கேயுமே வந்து ஃபுல்லாக நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா ஸ்லீவோட லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே வந்து நான் இதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ரேண்டமாக அங்கங்கே டாட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு நான் கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.